வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசின் தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தில் மார்ச் 5ஆம் தேதி அனைத்து கூட்டம் நடைபெறும். 40 கட்சிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாடு இன்னைக்கு மிகப்பெரிய உரிமை போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஆகவே வருகிற 5ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம், அதாவது பதிவு பெற்றிருக்கும் தேர்தல் ஆணையத்தில் ரெஜிஸ்டர் ஆகிருக்கக்கூடிய 40 கட்சிகளை அழைக்க முடிவு செஞ்சு இன்றைக்கு நாங்கள் அவர்களுக்கெல்லாம் கடிதம் அனுப்ப போறோம். எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, தொகுதி மறுசீரமைப்பு விஷயமா. ஏன்னா தொகுதி மறுசீரமைப்பு பேர்ல தென்னிந்தியாவுடைய தலைக்கு மேல ஒரு கத்திய தொங்கிக்கிட்டு இருக்கு. மத்திய அரசின் நடவடிக்கையால் 39 தொகுதிகளாக உள்ள தமிழக எம்பிக்களின் எண்ணிக்கை 31ஆக குறையும் அபாயம். அதிக எம்பிக்கள் இருந்தால் மட்டுமே மும்மொழி கொள்கை உள்ளிட்ட மத்திய அரசின் திட்டங்களுக்கு எதிராக குரல் கொடுக்க முடியும் என்றும் முதலமைச்சர் திட்டவட்டம். முழுக்க இருக்கக்கூடிய மக்களவை அடிப்படையில் தொகுதிகளை பிரிச்சா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொகுதிகளில் 8 தொகுதிகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. அதாவது தமிழ்நாட்டுக்கு 39 எம்பிகள் இருக்க மாட்டாங்க, 31 எம்பிகள் தான் இருப்பாங்க. இன்னொரு முறையில் கணக்கிட்டு பார்த்தீங்கன்னா, நாட்டில் ஒட்டுமொத்த எம்பிக்கள் எண்ணிக்கை உயர்த்தி அதுக்கேற்ப பிரிச்சாலும் நமக்கு இழப்பு தான் ஏற்படும். நமக்கான முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் தமிழக அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட்டில் இடம்பெறும் அம்சங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல். கோவை வடக்கு சட்டமன்ற தொகுதி அதிமுக எம்எல்ஏ அம்மன் அர்ஜுனன் இல்லத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் ரெய்டு. கோவை வடக்கு தொகுதி அதிமுக எம்எல்ஏ அர்ஜுனன் வீட்டில் நடைபெறும் ஐடி சோதனைக்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம். திமுக அரசின் முறைகேடுகளை திசை திருப்ப லஞ்ச ஒழிப்பு சோதனை ஏவி விட்டுள்ளதாகவும் காட்டம். பெங்களூருவை தலைமையிடமாக கொண்டு சென்னை நந்தனத்தில் செயல்படும் கட்டுமான நிறுவனத்தில் ஐடி ரெய்டு. பிரஸ்டீஜ் பாலிகன் வணிக கட்டடத்தில் செயல்பட்டு வரும் அலுவலகத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை. மாநில அரசு மத்திய அரசிடம் ஈகோ பார்ப்பதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை விமர்சனம். தங்கள் வீட்டு குழந்தைகளை ஹிந்தி படிக்க வைத்துவிட்டு ஹிந்தி மொழிக்கு எதிராக போராட்டம் நடத்துவது என்ன நியாயம் என்றும் கேள்வி. எல்லாத்துலயும் அரசியல் செய்யணும்னு இல்லை, அரசியல் செய்யலாம், ஆட்சியில் அரசியல் செய்ய வேண்டும் என்பது இல்லை. ஆட்சியில் அரசியல் செய்த கேசிஆர் போன்றவர்கள் இன்னைக்கு எப்படி இருக்கிறாங்கன்னு முதல்வர் புரிந்து கொள்ள வேண்டும். இதை மாதிரி தான் எதற்கெடுத்தாலும் மத்திய அரசு எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதை எதிர்த்து கொண்டிருந்தார்கள் தெலுங்கானால. அப்ப மக்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டிய திட்டத்தை தடுக்கிறார்கள் என்று அவர்கள் வருவதை மக்கள் தடுத்தார்கள். அதனால மக்களுக்கான திட்டங்களை தயவு செய்து அனுமதியுங்கள். நீங்க ஈகோ தான். இப்போ பிரதமர் மருந்தகம்னா இல்ல நான் முதல்வர் மருந்தகமா என்று கொண்டு வருவேன். எல்லாத்துலயும் ஈகோ பார்த்தா மக்களுக்காக நீங்கள் பணியாற்றுங்கள். தமிழ்நாட்டில் ஹிந்தி திணிக்கும் மும்மொழி கொள்கையை ஏற்க மாட்டோம். திமுக எம்பி கனிமொழி திட்டவட்டம். எதிர்கால திட்டங்கள் இதை மையமாக வைத்து இன்னொரு மொழி, அது என்ன மொழி அப்படிங்கறத அந்த குழந்தை தான் தீர்மானிக்க வேண்டும். அதை விட்டுட்டு ஒரு மாநிலம் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு 2 மொழி கொள்கை என்று முடிவு செய்த பிறகு இன்னொரு மொழியை நான் கொண்டு வந்து திணிப்பேன் அப்படின்னு தொடர்ந்து அந்த ஹிந்தி திணிப்பை செய்து கொண்டிருப்பது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ஆளுநர் ஆர் என் ரவியிடம் 6 கோப்புகளும் குடியரசுத் தலைவரிடம் 8 கோப்புகளும் நிலுவையில் உள்ளதாக அமைச்சர் ரகுபதி தகவல்.
மசோதா நிலுவை குறித்த வழக்கில் தமிழ்நாடு அரசுக்கு ஆதரவாக உச்ச நீதிமன்றம் நல்ல தீர்ப்பு வழங்கும் என நம்பிக்கை. ஆசிரியர்களுக்கான தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 12 நம்ம ஆசிரியர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சருடைய அரசு இன்றைக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கியிருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது கோப்புகளை பொறுத்த வரைக்கும் ஆளுநரிடத்தில் 6 கோப்புகள் நிலுவையில் உள்ளன. அதை போல குடியரசுத் தலைவரிடத்தில் 8 கோப்புகள் நிலுவையில் உள்ளன. 10 கோப்புகளை பற்றி விசாரணை உச்ச நீதிமன்றத்தில் நடந்து பல்வேறு வேடங்கள் போடக்கூடிய அண்ணாமலையின் பேச்சுக்கு யாரும் முக்கியத்துவம் அளிக்க மாட்டார்கள். தமிழகத்தில் ஹிந்தி திணிப்புக்கு ஒருபோதும் இடம் கிடையாது என்றும் திருமாவளவன் பேட்டி. அண்ணாமலை பேசுவது ஒரு விதண்டாவாதம் பேசுகிறார். அவருடைய அரசியலை இங்கே நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் கர்நாடகாவிலே இருந்தால் நான் கன்னடன் என்பார், தமிழ்நாட்டிலே வந்தால் நான் தமிழன் என்பார், ஆர்எஸ்எஸ் கூடாரத்திற்கு போனால் நான் இந்து என்பார். இப்படி பல வேடம் போடக்கூடியவர் அண்ணாமலை. ஆகவே அண்ணாமலையின் பேச்சுக்கு தமிழ்நாட்டில் யாரும் உரிய முக்கியத்துவம் தரமாட்டார்கள். அவர் பேசுவதை பாஜக மாநில கலை மற்றும் கலாச்சார பிரிவு அணி செயலாளர் ரஞ்சனா நாச்சியார் விலகல். மும்மொழி கொள்கை திணிப்பு, திராவிடம் மீதான வெறுப்பை கண்டித்து விலகுவதாக அறிக்கை. நாம் தமிழர் கட்சியின் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட செயலாளர் பாவேந்தன் கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவிப்பு. காளியம்மாளை தொடர்ந்து அடுத்தடுத்து நிர்வாகிகள் வெளியேறி வருவதால் கலகலக்கிறது நாம் தமிழர் கட்சி. தங்களை ஏமாற்றினால் 2026 தேர்தலில் திமுக ஏமாறும். ஜாக்டோஜியோ அமைப்பினர் எச்சரிக்கை. எங்களை உதாசீனப்படுத்துவதைத்தான் அவர் உச்சகட்டமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த கோரிக்கைகளை கண்டிப்பாக நாங்கள் வென்றெடுக்க முடியும். இன்று தமிழ்நாடு கொந்தளிப்பில் இருக்கிறது. ஆசிரியர்கள் அரசூழியர்களும் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். நீங்கள் ஏமாற்றினால் கண்டிப்பாக 2026 நீங்கள் ஏமாறுவீர்கள். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் ஜாக்டோஜியோ அமைப்பினர் போராட்டம். நீதிமன்ற உத்தரவை மீறி பள்ளிக்கு செல்லாத ஆசிரியர்களின் வருகை பதிவை கண்காணித்து வருகிறது பள்ளி கல்வித்துறை. சென்னையில் 8 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள கலைஞர் நூற்றாண்டு குத்துச்சண்டை அரங்கம் திறந்து வைப்பு. குத்துச்சண்டை அரங்கத்தை திறந்து வைத்து போட்டியை கண்டு ரசித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சென்னை அம்பத்தூரில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தகவல் தரவு மையம் திறப்பு. காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். தமிழ் காக்கும் அறப்போரில் ஹிந்தி திணிப்பை எதிர்க்க உங்களில் ஒருவனாக என்றும் நான் நிற்பேன். ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வரை போராட்டம் தொடரும் என திமுக தொண்டர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். தமிழகம் முழுவதும் திமுக மாணவர் அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். மத்திய அரசின் ஹிந்தி திணிப்பை எதிர்த்து முழக்கம். மொழி உரிமை போராளிகள் வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, தந்தை பெரியார் வாழ்கவே, தந்தை பெரியார் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்கவே. மொழி திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த அரசு பள்ளி ஆங்கில ஆசிரியர் கைது. போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து காவல்துறை நடவடிக்கை.
அனைத்து பள்ளிகளிலும் மாணவர்கள் பாதுகாப்பு அறிவுரை குழு அமைக்கப்பட்டுள்ளதா? குழுவின் நிலை அறிக்கையை தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. அரசு ஆரம்ப சுகாதார நிலையம், மருத்துவமனை, பேருந்து மற்றும் ரயில் நிலையம் என மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் ORS கரைசல் வழங்க வேண்டும். வெப்பவாத பாதிப்புகளிலிருந்து பொதுமக்களை காக்கும் வகையில் தமிழ்நாடு சுகாதாரத்துறை இயக்குநர் அறிவுறுத்தல். கழிவுநீர் அதிக அளவில் கலப்பதால் பவானி ஆறு நிறம் மாறிய விவகாரம். கோவை சிறுமுகை பகுதியில் இயங்கி வரும் 3 சாயப்பட்டறைகளை உடனடியாக மூட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் உத்தரவு. மாசி பிரதோஷத்தையொட்டி சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் மலைக்கோவிலில் குவிந்த பக்தர்கள். இன்று முதல் 4 நாட்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள நிலையில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்று இரவு கோவைக்கு வருகை தருவதன் எதிரொலி. பாதுகாப்பு பணியில் 7000 போலீசார் குவிப்பு. டெல்லி சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட முன்னாள் முதலமைச்சர் அதிஷி உட்பட 12 MLAக்கள் சஸ்பெண்ட். முதல் நாள் கூட்டத்தொடரில் ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து முழக்கம் எழுப்பியதால் நடவடிக்கை. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி குறித்த அவதூறு கருத்து மற்றும் காங்கிரஸ் MLAக்கள் 6 பேர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு. ராஜஸ்தான் சட்டப்பேரவை வளாகம் முன்பு காங்கிரஸ் MLAக்கள் தர்ணா போராட்டம். வாரணாசியில் 10 நாள்களுக்கு மேலாக நடைபெற்று வந்த 3வது காசி தமிழ்ச் சங்கமம் நிறைவு. காசி தமிழகம் இடையிலான பாரம்பரிய உறவை மேம்படுத்தும் வகையில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் 1.5 மாதங்களாக நடைபெற்று வரும் கும்பமேளா விழா மாசி சிவராத்திரி தினமான நாளையுடன் நிறைவு. இதுவரை சுமார் 63 கோடி பேர் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடியதாக தகவல். கும்பமேளா விழா இறுதிக்கட்டத்தை எட்டியதை அடுத்து பிரயாக்ராஜில் குவிந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடி வழிபாடு. அமைதி திரும்ப வேண்டுமெனில் யுக்ரைன் சரணடைய வேண்டும் என்பது அர்த்தமல்ல. யுக்ரைனின் இறையாண்மை காக்கப்பட வேண்டும் என்பதை பொருள் என அதிபர் ட்ரம்பை சந்தித்த பிறகு பிரான்ஸ் அதிபர் மெக்ரான் தகவல். ரஷ்யாவின் தாக்குதலிலிருந்து யுக்ரைன் மக்களை காத்த வீரர்கள் மற்றும் ஆதரவு நாடுகளுக்கு நன்றி. உயிர் தியாகம் செய்த வீரர்களுக்கு அதிபர் ஜெலன்ஸ்கி மரியாதை. இலங்கையில் அதிபர் அனுரகுமார திசாநாயக்க அரசுக்கு எதிராக களம் இறங்கிய பல்கலைக்கழக மாணவர்கள். பட்டதாரி இளைஞர்களுக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கம்.